நம்ம எல்லாரும் முஸ்லீம்களா இருக்கும் பொழுது நம்ம ஏன் பல இயக்கங்களாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. பல இயக்கங்களாக இருப்பதற்கு காரணம் கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் தான். எதனால அப்படி சொல்றேன்னு கேட்டா, பல இயக்கம் இருக்குது. பல இயக்கம் இருக்கும்போது நீங்க ஒரு மனிதன்கிற முறையில் உங்களுடைய கடமை என்ன? அல்லாஹ் உங்களுக்கு அறிவு தந்திருக்கிறான். எல்லா இயக்கத்தையும் நீங்க அலசி பார்க்கணும். எது சரியோ அதுல மட்டும் இருக்கணும், எது தவறோ அதை எதிர்த்திரணும். இந்த முடிவை எல்லாரும் எடுத்தார்களே ஆனால் இயக்கங்கள்லாம் இருக்காது, ஒண்ணுதான் இருக்கும். எது 100% சரி எதுவுமே இருக்காது. இருக்கிறதுல எது சிறந்தது, எது அதிகமான நன்மைகளை கொண்டதா இருக்கிறது, அதிகமான எது தீமை இல்லாம எந்த இயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி தலைவர்கள் திருந்துவாங்க நீங்க நினைச்சிடக்கூடாது. தலைவர்கள் ஒன்னாக மாட்டாங்க. ஏன்? தலைவர்களுக்கு அந்த இயக்கம் இருந்தா தான் அவங்க புகழ் அடைய முடியும். அந்த இயக்கம் இருந்தா தான் சம்பாதிக்க முடியும். அவங்க என்னதான் நீங்க ஒற்றுமை கூட்டம் போட்டாலும் அந்த தலைவர்கள் தங்கள் தலைமைத்துவத்தை விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்? இருக்கிறது சம்பாத்தியத்துக்காக இருக்கிறாங்க. சம்பாதிக்கணும், தேர்தல் நிக்கணும், தேர்தல் நேரத்தில் பணம் வாங்கணும், ஏதோ ஒரு ஆசை இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆசை இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் ஒன்னா அவருக்கு ஒண்ணுமே இருக்காது, விட்டுலாம் வரமாட்டார். எந்த இயக்கம் நடத்தக்கூடிய தலைவர்கள் அந்த இயக்கத்தை கலைச்சிட்டு வருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நடக்காது. இதைத்தான் தலைவர்கள்ட்ட கேட்கறீங்க. எல்லாரும் நினைச்சீங்க நீங்க எல்லாரும் ஒன்னா போங்கன்னு தலைவர்கள்ட்ட போய் கேட்கறீங்க. அது நடக்குமா? பெரிய லட்சக்கணக்கான ரூபாயெல்லாம் செலவு பண்ணி பல இயக்கங்கள் ஒன்னா கூட்டுவாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல போட்ட அரங்கத்தில் உட்கார்ந்து நல்லா சாப்பிடுவாங்க. 2 நாள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் பிரிஞ்சு போயிருவாங்க. அவங்கவுங்களா தான் போவாங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக என்ன செய்வாங்க, சமுதாய ஒற்றுமைன்னு ஒரு கூட்டம் போட்டுக்குருவாங்களே தவிர அவர்கள் ஒன்றுபட மாட்டார்கள். மாட்டவே மாட்டேன் தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு காலத்திலையும் முஸ்லீம் லீக் இருக்குது, அவங்க எதுக்கு நிக்கிறாங்க? நம்ம 4 எம்எல்ஏ ஆகணும்னு அவங்க நிக்கிறாங்க. தமுமுக இருக்குது, அவங்களும் அது மாதிரி ஆசைப்பட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒன்னானா ஒருத்தனுக்கு இல்லாம போயிருமே. எதுல ஒன்னா வருது? இவன் அதுல போய் ஒன்னா வருதா, அவன் இதுல போய் ஒன்னா வருதா? எவன் எதுல போய் ஒன்னானாலும் ஒருத்தனுக்கு இல்லாம போயிருமே. அது இலக்க ரெடியா இருப்பான் எவனாச்சு. அப்ப நீங்க என்ன நினைக்கணும், சரி 3 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லு, உங்களுக்கு எல்லாம் சொல்லு, என்னன்னு அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிக்க இயலாதா? இந்த நாட்டுல பல மதங்கள் இருக்கிறது. அதுல இஸ்லாம் சரியான மதம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுல, பல இயக்கங்கள்ல இது சரியானதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப மக்கள் என்ன பண்ணணும்னா, எத்தனை பேர் இயக்கம் ஆரம்பிச்சாலும் நம்ம அதை ஏத்துக்கிறோம் வரக்கூடாது. தனி மனிதனின் பக்கம் சார்ந்து இயக்கத்தின் பக்கம் போயிடக்கூடாது. என்ன பார்க்கணும், இவங்களுடைய கொள்கை என்ன, அவங்க கொள்கை என்ன, இவங்க நடவடிக்கை என்ன, அவங்க நடவடிக்கை என்ன, இவங்க மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன, அவங்க மீது உள்ள குற்றச்சாட்டு என்னன்னு பாருங்க. எது உள்ளதுல நல்லதோ 100% 100 மார்க் யாருக்கும் கிடையாது. ஆனா நீங்க ஃபெயிலா போறவனை எல்லாம் போய் ஆதரிக்கிறீங்களே, அப்ப நீங்கள் எல்லாத்தையும் ஆதரிக்க ரெடியா இருந்தா இன்னும் 100 உண்டாகுமே. மறுமைக்காக உள்ள இயக்கங்கள் கூட, சொல்லிக் கொள்ற இயக்கங்கள் கூட இம்மையை ஆதாயம் வச்சு தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உள்ளதுல ஏன் பரவாயில்ல, இருக்கிற இயக்கங்கள்ல எது நல்லதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரு முடிவெடுத்து பாருங்க. காணா போயிடலாம். உங்களை வச்சு இயக்கமே நீங்க ஒருவேளை ஆதரிக்கேட்ட லெட்டர் வச்சு என்ன பண்ணுவாங்க, யாருமே இருக்க மாட்டான், தலைவன் மட்டும் தான் இருப்பானுவான். அதனால நம்ம கையில தான் அது இருக்கிறது. இது ஒரு சின்ன ஒரு மேட்ரு. இயக்கம் ஒன்றுபடாது, மக்கள் ஒன்றுபட முடியும்.